Welcome to Jane Students Education. In the video, we will talk about 11th Standard Accountancy, Unit 7, Sum number 6. Record the following transaction in 3-column cash book of John. So, இங்கே நமக்கு கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க, அழகா மென்ஷன் பண்ணிட்டாங்க 3-column cash book போடணும். 2017 December. Cash balance brought forward. So, balance நம்மளோட opening balance brought down. 12,600. Bank overdraft forward. அப்ப இது bank balance இல்ல, bank overdraft. ஓகேவா? bank overdraftனா என்னது? பேங்க்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துக்கும் அதிகமான அமௌண்ட் என்ன பண்ணிருக்கோம்? withdraw பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் உண்டு. சோ அது பேங்க் ஓவர்டிராஃப்ட்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மென்ஷன் பண்ணுவாங்க. சோ பேங்க் ஓவர்டிராஃப்ட்னா இப்போ இங்க இது என்ன அர்த்தம்? அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை விட எக்ஸஸான பணத்தை நம்ம withdraw பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து மைனஸ் பேலன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்ப இதை நம்ம வந்து எந்த சைட்ல எழுதணும்? இது நம்ம டெபிட் சைட்ல எழுதக்கூடாது. பேங்க் பேலன்ஸ்னாதான் அது அசெட், அதனால நம்ம அதோட ஓப்பனிங் டெபிட் சைட்ல எழுதுவோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் லைபிலிட்டி, ஏன்னா அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும். ஸோ இட்ஸ் லைபிலிட்டி. அப்போ லைபிலிட்டின்றப்போ அதோட பேலன்ஸ் நம்ம எந்த சைடு எழுதணும்? கிரெடிட் சைடு எழுதணும். ஓகேவா? அப்போ கேஷ் பேலன்ஸை நம்ம டெபிட் சைட்ல எழுதணும், அண்ட் பேங்க் பேலன்ஸை நம்ம எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைட்ல எழுதணும், பிகாஸ் இட் இஸ் அ ஓவர் டிராஃப்ட். ஓகே, ஸோ முதல் ஹெட்டிங்ஸ் எழுதிக்கலாம். In the books of John, 3-column cash book with bank and discount. Date, receipts, LF, discount allowed, cash bank. அதே மாதிரி credit selling, date, payments, LF, discount received, cash bank எழுதியாச்சு. And rupee symbol confirmed போடணும். To balance brought down. இங்க நமக்கு debit sideல cash ஓட balance 12,600 எழுதுறோம். Bank column overdraft அப்ப நம்ம அது credit side எழுதணும். So December 1 by balance brought down சொல்லிட்டு நம்ம அதை credit side எழுதுறோம். Bank columnல 36,000 எழுதுறோம். ஓகே, next advance paid to petty cashier by cash. Advance paid to petty cashier. Petty cashier கான advance நம்ம கொடுக்கிறோம். So 1 by petty cash account by check கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப அமௌண்ட் எதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? பேங்க்ல என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? So இப்ப பேங்க் காலம்ல தான் அந்த அமௌண்ட் எழுதணும். 3,000. Goods sold for cash னு கொடுத்துட்டாங்க. அப்ப sales is a receipt. அப்ப receipt சைடுல எழுதுங்க. To sales account amount cash னு கொடுத்தனால cash காலம்ல அமௌண்ட் எழுத போறோம். எவ்வளவு? 12,000. ஓகேவா? அடுத்தது December 7 dividend on share collected by the bank. So இது வந்து dividend on shares collected by the bank டைரக்டா கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அது இருந்தது ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் சைட்ல நம்ம என்ன பண்ணணும்? பேங்க் காலம்ல எழுதணும், ஏன்னா அமௌண்ட் டைரக்டா பேங்க்ல தான் கிரெடிட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 7 to dividend account பேங்க் காலம்ல அமௌண்ட் 1000 எழுதணும். நெக்ஸ்ட் December 13 cash paid into bank. ஸோ நல்லா கவனிங்க, cash paid into bank. இதுல கேஷ் அக்கௌண்ட்டும் வரும், பேங்க் அக்கௌண்ட்டும் வரும். இட் இஸ் அ கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரா என்ட்ரினா என்ன சொல்லிருக்கோம்? அதுக்கான ஜர்னல் என்ட்ரியை எழுதிடுங்க. அதுக்கான ஜர்னல் என்ட்ரி எழுதிட்டு எழுதும் போது நமக்கு என்னவே வராது, மிஸ்டேக்ஸ்ன்றது வரவே வராது. ஸோ கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். அப்ப இதுக்கான என்ட்ரி என்ன? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் நம்ம பேங்க்ல என்ன பண்றோம்? டெபாசிட் பண்றோம். இதுக்கு என்ன என்ட்ரி வரணும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இல்லையா? இப்போ 2 கேஷ் அக்கௌண்ட் எழுதலாமா? ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 10,000. பேங்க் காலம்ல அமௌண்ட் எழுதணும். அப்போ December 13 2 கேஷ் அக்கௌண்ட், இது கான்ட்ரா என்ட்ரி, அமௌண்ட் பேங்க் காலம்ல எழுதுறோம் 10,000. அப்போ நெக்ஸ்ட் பை பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் 10,000 இன் கேஷ் காலம். ஸோ 13 பை பேங்க் அக்கௌண்ட், இது கான்ட்ரா என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் எழுதியிருக்கோம். அப்ப கேஷ் காலம்ல அமௌண்ட் எழுதுங்க 10,000. புரிஞ்சுதா? கான்ட்ரா என்ட்ரி வரும்போது மட்டும் அதுக்கான ஜர்னல் என்ட்ரி எழுதிட்டு நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும், மிஸ்டேக்ஸே வராது. நெக்ஸ்ட் December 14 interest charged by the bank for bank overdraft. பேங்க் ஓவர்டிராஃப்ட்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க? 1,500. அப்ப இது என்ன? பேங்க்ல இருந்து டைரக்டா இந்த அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேமெண்ட்ல எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஃபார் பேங்க் ஓவர்டிராஃப்ட் அமௌண்ட் எந்த காலம்ல எழுதணும்? அக்கௌண்ட்ல இருந்து தான் போகும். அப்போ பேங்க் காலம்ல 1,500 எழுதணும். செக் இஷ்யூ டு சித்திக். செக் இஷ்யூ டு சித்திக், நம்ம செக் சித்திக்கு இஷ்யூ பண்றோம். அப்ப இது பேமெண்ட் இல்லையா? நம்ம அவனுக்கு ஒரு செக் கொடுக்குறோம்னு சொன்னா நம்மளோட பேமெண்ட் அது. ஸோ பேமெண்ட்ன்றதுனா பேமெண்ட் சைட்ல எழுதுறோம். செக்ன்றதுனால அந்த அமௌண்ட் நம்ம எந்த காலம்ல எழுதணும்? பேங்க் காலம்ல எழுதணும். ஸோ December 18 பை சித்திக் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து பேங்க் காலம்ல 8,000 எழுதுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிம் 200 கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் காலம்ல நம்ம 200 எழுதிக்கிறோம். December 24, insurance claim received by check and deposited into bank. Received by check, the received மட்டும் கவனிங்க. received by check கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா and deposited into bank னு கொடுத்ததுனால நம்ம அந்த அமௌண்ட் எதுல எழுதணும், பேங்க் காலம்ல எழுதணும். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட், அப்போ இது ரெசிப்ட் December 24 இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட். இங்க டெபாசிட்டட் இன்டு பேங்க்னு கொடுத்ததுனால நம்ம அமௌண்ட் எந்த காலம்ல எழுதுறோம், பேங்க் காலம்ல எழுதுறோம். 17,000. Cash received from basket, discount allowed, received from basket 15,000, discount allowed to him 115 கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கேஷ் ரிசீவ்டு, அப்போ இது ரெசிப்ட் சைட்ல December 28 to பாஸ்கர் அக்கௌண்ட், கேஷ் காலம்ல 15,000 and discount காலம்ல 150. December 31st, deposited into bank all cash excess of 18,600. இப்போ என்ன அர்த்தம், கேஷ் அக்கௌண்ட்ல 18,600 மட்டும் தான் இருக்கணும். மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேஷோட பேலன்ஸ், கேஷ்ல எவ்வளவு பேலன்ஸ் கேரி டவுன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 18,600 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ மீதி அமௌண்ட் நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், பேங்க்குக்கு. இப்போ இது என்ட்ரி எப்படி பண்றது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல நம்ம கேஷ் காலமா பேலன்ஸ் பண்ணலாம். கேஷ் காலம் பேலன்ஸ் பண்ணும்போது டெபிட் சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு 39,600 வருது. ஸோ 39,600 நமக்கு கேஷோட டெபிட் சைடோட டோட்டல். கிரெடிட் சைடு ஆட் பண்ணும்போது இங்க 10,000 இருக்கு. பேலன்ஸ் கேரி டவுனா அவங்க எவ்வளவு மெயின்டைன் பண்ண சொல்றாங்க, 18,600 மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஸோ 10,000 பிளஸ் 18,600 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 28,600. ஸோ இப்போ 28,600 போக ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 11,000. ஆக்சுவலா இந்த என்ட்ரி முன்னாடி எழுத வேண்டாம், நம்ம அந்த 18,600 இங்க ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். 10,000ஓட 18,600 தான் பேலன்ஸ் கேரி டவுனா வரணும், அதை ஆட் பண்ணி இங்க மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா 11,000. அப்போ எக்ஸஸ் ஆஃப் கேஷ் எவ்வளவு இருக்கு, நம்ம கிட்ட 11,000 இருக்கு. இந்த 11,000 முழுக்க நம்ம யாருக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ ஒரு என்ட்ரி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு போடுறதுக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன போடணும், பேலன்ஸ் கேரி டவுன் நம்ம போடணும். அப்ப இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் போடலாம். அதனாலதான் சொன்னேன் 18,600 முன்னாடியே எழுத வேணாம்னு சொன்னேன். இப்போ இதுக்கான என்ட்ரி எழுதலாம். இப்போ இதுக்கு என்னது, நம்ம கேஷை பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண போறோம். அப்ப அதுக்கான ஜேர்னல், இது ஒரு கான்ட்ரா என்ட்ரி. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னதுன்னு பார்த்தோம்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் தான் வரும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதும்போது டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு பேங்க் காலம்ல 11,000 போட்டாச்சா, இது கான்ட்ரா என்ட்ரி. அதே மாதிரி பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கேஷ் அக்கௌண்ட்ல 11,000 போட்டாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் கேரி டவுன் எழுதலாம். கேஷோட கேரி டவுன் அவங்க தான் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி எவ்வளவு வச்சிருக்கணும், 18,600 தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் 18,600. ஓகேவா, புரியுதா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னு புரியல. 18,600 வச்சுட்டு மீதியை தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அதனாலதான் நம்ம ஆட் பண்ணும்போது 10,000ஓட 18,600 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சு அதை நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா, பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் கடைசி 18,600 எழுதுறோம். ஸோ இப்போ நம்ம கேஷ் காலமா பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எந்த காலமா பேலன்ஸ் பண்ணோம், பேங்க் காலம் ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் பண்ணணும். பேங்க் காலம் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம முதல் டெபிட் சைட் பேலன்ஸ் பண்றோம், டெபிட் சைட் டோட்டல் பண்றோம். டெபிட் சைட் டோட்டல் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் வந்து 39,000 கிடைக்குது. கிரெடிட் சைட் டோட்டல் பண்றோம். கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணும்போது அமௌண்ட் 48,500 கிடைக்குது. அப்போ 48,500ல இருந்து 39,000 என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது வர அமௌண்ட் எவ்வளவு, 9,500. இப்போ எந்த சைட் கம்மியா இருக்கு, நமக்கு அங்கதானே பேலன்ஸ் எழுதணும். அப்ப எந்த சைட் கம்மியா இருக்கு, டெபிட் சைட்ல கம்மியா இருக்கு. டெபிட் சைட்ல கம்மியா இருக்கா, பேலன்ஸ் எந்த சைடு எழுத போறோம், டெபிட் சைட்ல தான் எழுத போறோம். ஸோ பேங்க் காலத்துக்கான பேலன்ஸ் எழுதும்போது டூ பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் காலம்ல 9,500. ஸோ அப்புறம் அதுக்கான டோட்டல் போட்டு க்ளோஸ் பண்றோம். இதோட பேலன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வரணும். கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட் சைட்லயும் பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம கிரெடிட் சைட்லயும் கொண்டு போகணும். ஓகே, அப்பனா என்ன அர்த்தம், அகைன் நீங்க நமக்கு பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து கிரெடிட் சைடு டெபிட் சைட்ல வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், அகைன் இட் இஸ் அன் ஓவர் டிராஃப்ட். பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் தான் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2018 January டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷோட அமௌண்ட் 18,600. ஸோ இந்த அமௌண்ட் தான் இங்க கொண்டு போனோம் இல்லையா. அப்போ நம்ம அகைன் நம்ம கிரெடிட் சைட்லயும் 2018 January 1 பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் வந்து பேங்க் காலம்ல 9,500 இங்க கொண்டு வரும். That's it. Thank you.